நல்ல வேட்பாளர்களை கூட வரக்கூடிய முனிசிபல் தேர்தலில் கூட வரும், கூடிய சீக்கிரத்தில் வரலாம். வரக்கூடிய பணம் வாங்கக்கூடாது. நம்ம கோரிக்கைங்க மேல நம்ம எங்களுடைய வார்டு 8th வார்டு கில்பர்ட்ஸ் வார்டு நாங்கள் ₹1 கொடுத்தது கிடையாது ஓட்டு. நாங்கள் வெற்றி பெற்று இருக்கிறோம். இந்த மக்களுக்காக வேலை செய்கிறோம், ராவும் பகலும் வேலை செய்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறோம். சில குறைபாடுகள் இருந்தால் கூட வேலை செய்கிறோம். மக்கள் எங்களை உரிமையோட கேட்குறாங்க. அந்த அரசியலை கோலார் தங்கவயல் முழுக்க இந்த அரசியல் எங்க நடக்குது? ஒன்னு கில்பர்ட்ஸ்ல நடக்குது, இன்னொன்னு எஸ்டி பிளாக்ல நடக்குது. இந்த பணம் இல்லாத ஒரு அரசியல், கொள்கை ரீதியான மக்களை வேட்பாளர்களை தேர்வு பண்ணக்கூடிய அந்த அரசியல், அது கோலார் தங்கவயல் முழுக்க வரணும். அப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாம சரிப்படுத்துறதுக்கோ போராடுறதுக்கோ நிச்சயமா நம்மளால முடியும். நாம என்னன்றோம், இங்க காலகாலமா உழைச்சு, இந்த ஊருக்காக உழைச்சு, இந்த நாட்டுக்காக உழைச்சு, உயிர் தியாகம் பண்ணி பல்வேறு நோய்களை உடல்ல வாங்கிக்கின்னு இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்றதுக்கு பாடுபட்ட எங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய வீடுகளை நீங்க கொடுத்துடுங்க. இருக்கிற இடத்த நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வாழ்ந்துக்கிறோம். எங்க வேலையை நாங்க தேர்வு பண்ணிக்கிறோம். பெங்களூர் போறோமோ இல்ல இங்கே ஏதோ ஒரு வேலை கூலி வேலை செய்யறோமோ இங்க பொழப்ப நடத்திக்கிறோம். வணக்கம். நான் தங்கராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தாலுகா செயலாளர், நகரமன்ற உறுப்பினர். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாமெல்லாம் புது வருஷத்துல கால எடுத்து வச்சிருக்கிறோம், 2026. கடந்த பல ஆண்டுகளாக நாமளும் கூட பல்வேறு கனவுகளோட நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கடந்து இருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் வரக்கூடிய இந்த வருஷம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சம் பெருக்கணும், எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை மேம்படணுன்றது அடிப்படையாக ஒன்று சொல்லிக்கிறேன். குறிப்பாக என்னன்னாக்கா, இன்னைக்கு கடந்த காலங்களில் கோலார் தங்கவயல் நாம் எடுத்துக்கினா கூட தங்க சுரங்க தொழிலாளிங்க இன்னைக்கு அவங்களுடைய கம்பெனி மூடிய பிறகு 25வது புது வருஷத்தை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அந்த 25வது வருஷம் புது வருஷத்துக்கு போகும்போது கூட இன்னைக்கும் கூட அவங்களுடைய நிலுவ பணம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இந்த மைன்ஸ் பகுதியில் கம்பெனி மூடும் போது இருந்த தொழிலாளிங்க 3300 பேர். அதல்லாம நம்மளுடைய முன்னோர்கள், அப்பா, அண்ணன், அம்மா, இவங்கெல்லாம் கூட வேலை செஞ்சு அந்த வீடுகளில் அவங்களுடைய பிள்ளைகள், சகோதரன், சகோதரிங்க இவங்கெல்லாம் கூட வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம காலகாலமா தமிழகத்துல இருந்து வடார்காடு மாவட்டத்துல இருந்து இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு போறதுக்கு இடம் கிடையாது. இதே பகுதியில தான் வாரோம். இன்னைக்கு பெங்களூர் போய் வேலை செஞ்சுட்டு இங்க பொழப்பு நடத்தும், இங்க தங்குறோம். இங்க வீட்டு வாடகை கம்மியா இருக்குது, கரண்ட் பில்லு இல்ல வாழ்க்கை நடத்துறதுக்கு செலவு கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பெங்களூர்லாம் நம்மளால வாழ முடியாது. அது மாதிரியான சூழ்நிலையில அப்ப அந்த வீடுகள்லாம் அவங்களுக்கே சொந்தமாக்கணும். இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை கொடுக்குறாங்க அரசாங்கம். இந்த ஆவாஸ் யோஜனா, ஆஸ்திரியா ஸ்கீம், இதெல்லாம் இன்னைக்கு ஒட்டுமொத்த நம்ம கோலார் தங்கவயலுக்கு எத்தனை வீடுன்னு பார்த்தா ஒரு 500 வீடு. அவங்க நிலங்களை கையகப்படுத்தி ஒரு 500 வீடு கொடுப்பாங்க. ஒரு வார்டுக்கு ஒரு 10 வீடு கொடுப்பாங்க. இன்னைக்கு பெங்களூர் போனா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? இன்னைக்கு 18 கம்பார்ட்மெண்ட் இந்த ட்ரெயின், சொன்னா ட்ரெயின் இன்னைக்கு 16 கம்பார்ட்மெண்ட் பண்ணான், 12 கம்பார்ட்மெண்ட் பண்ணான், 8 கம்பார்ட்மெண்ட் பண்றான். இன்னைக்கு தொழிலாளிங்க இங்கிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க வாழ்வாதாரத்துக்கு போறாங்க. இந்த ஊர்ல தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் வக்கு இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இந்த ஊர்ல புதிய தொழிற்சாலை உருவாக்குறதுக்கு வக்கு இல்லை. இங்க விஎம்எல் தொழிற்சாலை, பிஜிஎம்எல் தொழிற்சாலை. பிஎம்எல் தொழிற்சாலையில 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால 8000 தொழிலாளி இருந்தோம். எல்லாம் தங்கவயலினுடைய மக்கள் தான் பெரும்பான்மையா இருந்தது, இல்ல கோலார் மாவட்டத்தினுடைய தொழிலாளிங்க தான் பெரும்பான்மையா இருந்தது. பிஜிஎம்எல்ல ஆயிரக்கணக்கான தொழிலாளி, மிகப்பெரிய ஃபேக்டரி. இன்னைக்கு வெறும் 1000 நிரந்தர தொழிலாளிங்க. பிஎம்எல்ல 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க பல வருஷமா போராடுனுக்கிறான். அவனுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஈக்குவல் வேஜஸ் ஃபார் ஈக்குவல் ஒர்க். நான் என்ன வேலை செய்யறேன்னா தகுந்த கூலி கொடு. நிரந்தர தொழிலாளி ஒரு வேலையை செய்யறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு 3000 கொடுக்குற. அதே தொழில கான்ட்ராக்ட் தொழிலாளி செய்யறான், அவனுக்கு நீங்க கொடுக்கறது 700 ரூபாய். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை கூட மதிக்கிறது கிடையாது. இது மாதிரியான நிலைமை இருக்கும்போது இங்கேயும் வேலை கிடையாது. பெங்களூரு நாடி 10-15 பேர் போறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டை குறைக்கிறான். அதை பத்தி எம்எல்ஏ ஆகட்டும், எம்பிங்களாகட்டும் மனு கொடுக்குறாங்க. மத்திய அமைச்சர்கிட்டயோ இவங்ககிட்டயோ மனு கொடுக்குறாங்க. ஆனா அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, நான் ஏதாவது பாக்குறேன்னு சொல்லிட்டு போனோன்னு 3:45 வர ட்ரெயினை 2:45 மாத்துறாரு. அங்க கான்ட்ராக்ட் தொழிலாளி, நிரந்தர தொழிலாளி, எச்ஐஎல் தொழிலாளி இன்னைக்கு வேலைக்கு போறவன் அவன் 3 மணிக்கு ஷிஃப்டை முடிச்சுக்கின்னு பிருந்தாவன்ல இங்க லோக்கல் ட்ரெயினை முடிச்சுன்னு கேஜிஎஃப் வருது. அந்த ட்ரெயினை கூட இன்னைக்கு ட்ரெயின் டைமை மாத்தி அதுல கூட மோசடி.
அப்ப இந்த ட்ரெயின் வசதிக்குள்ள கூட மேம்படுத்தணும். இன்னைக்கு இந்த ஊர்ல குடித்தண்ணீர் நம்ம ஊருக்கு வந்து உருவாக்கப்பட்டு தான் 1905 வந்து பேத்மங்கல ரிசர்வாயர் அங்க வந்து தண்ணியை சுத்திகரிச்சு இந்த ஊருக்கு தண்ணியை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி கிடையாது. அந்த பைப் லைன் எல்லாம் திருடிட்டானுங்க. திருடிட்டு அந்த இன்ஜினியர் கூட ஜெயிலுக்கு போனாங்க, அந்த ஆபீசர்களும் ஜெயிலுக்கு போனாங்க. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இந்த ஊருக்கு கொடுக்கறதுக்கு தயார் கிடையாது. இன்னைக்கு எரகோல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இங்க இருந்து 8 கிலோமீட்டர் பூதிக்கோட்டை இந்த பக்கத்துல இருக்குது. அங்க இருக்கிற தண்ணி கொடுக்கலாம். திறந்து விட்டோம்னா கிராவிட்டி ஃபோர்ஸ்லயே அங்கிருந்து டவுன்ல நேரா வந்து சேர்ந்தது. 35 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய கோலார் நகரத்தை வந்து அந்த திட்டத்துல சேர்க்கறான். ஆனா கேஜிஎஃப் வந்து சேர்க்கறது கிடையாது. இது எவ்வளவு அநியாயம். இதை வந்து எம்எல்ஏ எம்பிங்க கேட்கணும் தானே, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க கேட்கணும் தானே. அதை பத்தி கேட்கறதுக்கு வக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. ஆகவே புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும். தினப்பயணிகளுடைய பிரச்சனை தீர்க்கின்ற வகையில புதிய போகிஸை வந்து அட்டாச் பண்ணணும், எக்ஸ்ட்ரா போகிஸ் அட்டாச் பண்ணணும். மாரிப்போம் பங்கார்பேட்டு இடையே வந்து இரட்டை வழி பாதை அமைக்கணும். குப்பம் வரைக்கும் வந்து அந்த மாரிப்போம் குப்பம் லைன் இணைப்பு வந்து துரிதப்படுத்தணும், வேகமா முடிக்கணும். அதை செய்யணும். குடித்தண்ணீர் இந்த கோலார் தங்கவயல் மக்கள் எல்லோருக்கும் குடித்தண்ணீர் வசதியை கொடுக்கணும். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை நம்ம பேசணும்னாக்கா பல்வேறு மக்களும் பேசுறாங்க. ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் ஹாஸ்பிட்டல் இது வந்து 100 வருஷம் பழமை வாய்ந்ததுன்றாங்க. பழமை வாய்ந்து நாசமா இருக்குதே தவிர அது ஒன்றும் பெரிய அளவுல ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. கட்டடத்தை மட்டும் கட்டினா ஒன்றும் போதாது. இன்னைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது, சிடி ஸ்கேன் கிடையாது, இன்னைக்கு இதய சம்பந்தப்பட்ட கார்டியாலஜி யூனிட் கிடையாது, இன்னைக்கு யூராலஜி யூனிட் கிடையாது, நியூராலஜி யூனிட் கிடையாது. இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வசதிங்க. ஆனா வெறும் கட்டடத்தை மட்டும் கட்டிட்டாங்க, என்ன ஆகும்? டயக்னோசிஸே பண்றதுக்கு இது மாதிரியான வசதிங்க இல்லைனாக்கா அந்த பேஷண்ட் என்ன ஆகும்? பெங்களூருக்கோ கோலாருக்கோ அனுப்புறாங்க, போற வழியிலேயே சாக வேண்டியது. இல்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுனாக்கா இன்னைக்கு ஹெல்மெட் விஷயம் கூட நம்ம பார்க்கணும். கவுண்டமணி இது ஒரு பழைய படம் நீங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அங்க என்ன ஆகும்னாக்கா அந்த வாழைத்தோப்பு விவசாயி அவர் போய் அவர் சாமியாரா இருப்பார் கவுண்டமணி. அதுல வந்து வரவங்களுக்கெல்லாம் ஏதாவது சும்மா ஆசீர்வாதம் சொல்லி அவருக்கே ஆன பாணியில சொல்லுவார். அங்க ஒரு விவசாயி போற அந்த வாழைத்தோப்பு விவசாயி, ஐயா இது மாதிரி என் வாழைத்தோப்புல வந்து எல்லாமே தோலாகி போச்சு, பழமா வரல, எனக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஆகுது, நீ தான் ஏதாவது ஒரு வழி சொல்லணும். சரி போன்னுவார். அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு, அவங்க எதிரிலேயே வந்து அந்த வாழைப்பழத்தை இவரை ஒரு 4-5 வச்சுக்கின்னு பழத்தை தூக்கி கீழே போட்டுடுவார், தோலை மட்டும் சாப்பிடுவார். எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னய்யா இது மாதிரி நிலைமை இருக்குது, என்ன நீ தோலை சாப்பிட்றீங்க, எல்லாம் பழத்தை தடை சாப்பிடும். முட்டாள், உங்களுக்கு தெரியாது, இந்த தோல்ல தான் சத்து இருக்குது, இதுல இருக்கக்கூடிய சத்து மிகப்பெரிய சத்து, இதை சாப்பிட்டாக்கா எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற இதெல்லாம் வந்து ருத்தி அடையும் அப்படின்னு. அப்ப எல்லாம் போய் கடைகள்ல வந்து எனக்கு ஒரு வாழை தோல் கொடு, ஒரு வாழை தாறு, பழம் வேணா வெறும் தோலா கொடுன்னுவான். அப்ப அந்த விவசாயி வருவான், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 10 நாட்களுக்கு அப்புறம் வந்து இவருக்கு கமிஷனை கொடுப்பான். ஐயா நான் செஞ்ச வியாபாரம் ரொம்ப செழிப்பா ஆயிடுச்சு, எனக்கு வந்து நல்ல லாபம் கிடைச்சிச்சு, இந்தா நான் அடைந்த லாபத்துல ஒரு 10%. இன்னைக்கு ஹெல்மெட்டை கூட பெரிய பெரிய கம்பெனிக்காரன் வந்து தயாரிச்சு வச்சுட்டு அவனுக்கு விலை போல இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு மூலியமாவே வந்து ஹெல்மெட் போட வைக்கிறான், பிடிக்க வைக்கிறான். வேற வழியில் 500 ரூபாய் ஃபைன் கட்டணும், போய் வாங்க 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 நல்ல வியாபாரம் ஆகுது ஹெல்மெட். ஒரு ஜோக்கா தான் சொல்ல, ஹெல்மெட் அணியணும், அது நல்லதுதான் நம்மளுடைய இதுக்கு. ஹைவேல பெரிய பெரிய இதுங்கள்ல வந்து இங்க ஃபாஸ்டா ஓட்டுறான் பாரு அவனை பிடிக்கணும், போய் கஞ்சா பிடிச்சிட்டு ஓட்டுறான் பாரு அவனை பிடிக்கணும், போய் இந்த கண்ட்ரோல் பண்ணாலே போதும். இதை ஏன் சொல்ல வரேன்னாக்கா, முக்கியமா சொல்ல வரக்கூடிய விஷயம், அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட, ஒருவேளை அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட இந்த ஹாஸ்பிட்டல் போனாக்கா ட்ரீட்மெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச 10-15 இளம் வாலிபருங்களை வந்து இங்கிருந்து எத்துன்னு போங்க, நிமான்ஸுக்கு கூட்டின்னு போங்க, பெரிய ஹாஸ்பிட்டல் போற வழியிலே செத்துட்டான். ஒரு ஐசி யூனிட் கிடையாது, இங்கிருந்து ஆம்புலன்ஸ் ஐசி யூனிட் வச்சு ஆம்புலன்ஸும் கிடையாது. இது இந்த ஊரினுடைய நிலைமையை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய நிலைமையில வந்து நாம இந்த 2026 புத்தாண்டை கொண்டாடினுக்கிறோம். வரக்கூடிய இதுக்கெல்லாம் தேர்தல்கள்லாம் கூட வருது நம்மளுக்கு. இப்ப எம்சி தேர்தல் வருது, எம்எல்ஏ தேர்தல் வருது, எம்பி தேர்தல் வருது. இன்னைக்கு கோடி கணக்குல பணம் வச்சுருக்கிறவங்க தான் இன்னைக்கு எம்எல்ஏ ஆகக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்குது இந்த ஊர்ல. 1000 ரூபாய் கொடுக்குறேன், 2000 ரூபாய் கொடுக்குறேன், ஏன் கொடுக்குற, கோடி கணக்குல முதலீடு பண்ற, அந்த கோடிகளை வந்து பல கோடிகளா வந்து நீ எடுக்கணும். பல்வேறு கரப்ஷனை நம்ம இன்னைக்கு பாக்குறோம், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கரப்ஷன்ல போய் எம்எல்ஏ எம்பி போய் அதை தடுக்கிறாங்களா? தடுக்கிறது கிடையாது. ஏன்னா அதுலலாம் உடந்தையா இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இந்த என்ஜி உள்கூர் பக்கம் மிகப்பெரிய ஒரு கிரானைட் ஒரு ஊழல் நடந்திருக்குது. இன்னைக்கு முனிசிபாலிட்டி பார்த்தாக்கா அங்க வந்து இந்த லைட்டுங்க, அந்த லைட் சிஸ்டம் உருவாக்குறதுல மிகப்பெரிய ஊழலுங்க நடக்குது. மக்கள் பணம், வரி பணம், நம்மளுடைய பணம். இன்னைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எவ்வளோ சம்பளம், எம்பிங்களுக்கு எவ்வளோ சம்பளம், 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் ஒரு மாசம். அதுலயும் மோசடி பாருங்க.
அந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து வீட்டு வாடகைக்கு ஒரு பணம் கொடுக்குறான், அவங்களுடைய போக்குவரத்துக்கு ஒரு பணம் கொடுக்குறான், அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வசதிக்கு பணம் கொடுக்குறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய நன்மை ஃபோனுக்கு, அவங்களுடைய ஃபோனுக்கு வந்து 15,000 மாசத்துக்கு ரூபாய் போட்டாக்கா அன்லிமிட்டெட், டேட்டால இருந்து கால்ல இருந்து எல்லாம் அன்லிமிட்டெட் 15,000 ரூபாய் ஃபோனுக்கு கொடுக்குறோம். இது எந்த ஒரு அநியாயம்னு தெரியாது, இதெல்லாம் நம்ம பணம் தான். ஆகவே மக்கள் வந்து நாம என்ன பண்ணோம்னா, இது நம்மளுடைய பிரச்சனைகள், இது நம்மளுடைய கோரிக்கைகள். புதிய வேலை வாய்ப்புகளை கொடு, வேலை செய்ய இளைஞர் தயாரா இருக்கிறான், வேலையை போய் நாங்க செய்யறோம். உழைப்பாளிங்க நம்ம கோலாத்தங்கவயல் மக்கள் எல்லாம் சுரங்கத்துக்குள்ள போய் ஆயிரக்கணக்கான மீட்டர் அடியில போய் உழைச்சு உயிருக்கு பயப்படாத வேலை செஞ்சு உழைச்சோம். நாமெல்லாம் வேலை கொடு, நாங்க வேலை செய்யறோம், எங்க கையில நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறோம். ஒண்ணு, ரயில் வசதியை மேம்படுத்தி கொடுங்க, இரட்டை வழி பாதைகளை அமைச்சு கொடுங்க, குடிக்கிற தண்ணி கொடுங்க, போரல் தண்ணி எல்லாம் தானா முனிசிபாலிட்டி மூலியமா நாங்கெல்லாம் வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரியான வசதி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இங்க ஏற்படுத்தி கொடுங்க, போதிய வசதியோட, கட்டடம் மட்டும் தேவையில்லை, இது மாதிரியான வசதிகளோட ஏற்படுத்தி கொடுங்க. இதெல்லாம் நம்மளுடைய தேவைகள், கோரிக்கை. இந்த அடிப்படையில ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வரக்கூடிய வருஷம் போராட்டங்களுடைய வருஷமாக நிச்சயமா இருக்கும். போராட்டம் இல்லாம நமக்கு எதுவும் தீர்வு கிடையாது. அது ஜாதிய ரீதியான கொடுமைகள் ஆகட்டும், வர்க்க ரீதியான கொடுமைகள் ஆகட்டும், வேலை வாய்ப்புகளுக்கு ஆகட்டும், நம்மளுடைய அடிப்படை வசதிகளுக்காக எல்லாத்துக்கும் நம்ம போராடணும், அணிதிரளணும், போராடணும், அரசியல பேசணும், அரசியல்ல கலந்துக்கணும், நம்மளுடைய அரசியல நாம தேர்வு பண்ணணும். அந்த வகையில இந்த வரக்கூடிய நாள் வந்து, வரக்கூடிய வருஷம் வந்து எல்லோருக்கும் நல்ல வருஷமா இருக்கணும். மக்களுடைய போராட்டம் இன்னும் வலுவாகணும்ன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.